ஹாய் ஹலோ வணக்கம் வந்துடும் நமஸ்தே நமஸ்காரம் பேசிட்டு இருக்கிறது பக்கத்தில் பேச போகிற விஷயம். ஓ மை காட், பிக் பாஸ். இதை தாண்டி வேறு என்னங்க சென்சேஷன் இருக்க போது இப்போதைக்கு? எல்லாருமே வந்துட்டு அப்படி இப்படி எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டுனா, கமல்ஹாசன் அளவுக்கு விஜய் சேதுபதியால் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு டேக் லைன் வைக்கிறாங்க. ஆனால் விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா, ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு அவர் ஒரு டேக் லைன் வைக்கிறாரு. 60% ஆஃப் பீப்புள் வந்துட்டு கமல்ஹாசன் அளவுக்கு விஜய் சேதுபதியால் நோ சான்ஸ் அப்படின்றாங்க. 40% ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, கமல்ஜி அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காரு 3-4 சீசனாக? சும்மா வராரு, அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. பட் வந்து ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு விஷயமே அங்கே இல்லை அப்படின்ட்டு ஒரு கட்டம் போயிட்டுருக்கு. பட் விஜய் சேதுபதியோட அந்த ப்ரோமோவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். கரெக்டாக வீக்கெண்டில் வந்துட்டு இப்படி பவ்யமாக இருந்துப்பாங்க, மற்ற நாள் ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இலகன மனசோடு இருக்காதிங்க, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் வந்திருக்குங்க. ஸோ ஐ ட்ரஸ்ட் இந்த டைம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று புதுசாக இருக்க போகுது அப்படின்றது. லெட்ஸ் சி வாட் வில் பி ஹேப்பன். நான் ஈகலி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். யார் வர போகிறாங்க, யார் போக போகிறாங்க, அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஸோ இந்த சோர்ஸு, பேக்ரவுண்ட் சோர்ஸ் அதெல்லாம் நமக்கு எதுவுமே கிடையாது. வர்றவங்களை நம்ம பார்த்து என்ன பண்ணுறாங்கிறத அழகாக உங்களுக்கு நான் வந்துட்டு சேர்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அன்டில் பாய் ஃப்ரம் ஸ்பார்க் தமிழா. ஸ்ட்ரீட் 91ங்க, ஸ்ட்ரீட் 91 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டிங் 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 தட்டி விட்டுட்டே இருக்கணும் எப்போவுமே.